நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும். மார்கழி மாதம் 30 நாளும் பெண்கள் வீட்டில் தவறாம இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் போதும், நீங்க வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்துவிடும். நிச்சயமா ஆச்சரியம் நடக்கும். இன்னும் சில நாட்கள்ல மார்கழி மாதம் பிறக்க போகுது. பெண்களுக்கு இறைவனுக்கிட்ட வைக்கிறதுக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும். பெண்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமா 1 2 அப்படின்னு நாம பட்டியலிட்டு சொல்லிட முடியாது. ஆனா உங்க வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள நிறைவேறணும் அப்படின்னு ஆண்டவனை இங்க சொல்லக்கூடிய முறையில பிரார்த்தனை செய்துக்கிட்டா நிச்சயமா மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இல்லைனாலும் தை மாதம் பிறக்கும் போது உங்க வேண்டுதலுக்கான வழியும் நிச்சயமாக பிறக்கும். அப்படி மார்கழி மாதம் நாம எந்த முறையில் வேண்டுதல் வைக்கணும், மார்கழி மாதம் நாம கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன, செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, செய்யக்கூடாதவை என்ன, மார்கழி மாத சிறப்பு குறித்து இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். பதிவை முழுவதுமாக பாருங்க, முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க இன்னைக்கான அற்புதமான பதிவுக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. மாதங்கள்ல சிறந்தது மார்கழி. பகவான் கண் விழிக்கக்கூடிய நேரம் இந்த மார்கழி மாதம். பீடைகள் போகக்கூடிய மாதம், அதாவது பீடுடைய மாதம் மார்கழி. ஆடி புரட்டாசி மார்கழி மாதங்கள்ல தெய்வ சிந்தனையோட இருப்பதற்காகவே இந்த மாதங்கள்ல நம்ம வீடுகளில் விசேஷங்கள் எதுவுமே நடத்துறது கிடையாது. அறிவியல் ரீதியா மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாதம். எனவே இந்த மாதத்துல அதிகாலையில எழுந்து வாசல்ல கோலம் விடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. கல்யாணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கவும், திருமணமானவர்கள் இல்வாழ்க்கை சிறக்கவும், காலையில நீராடி திருப்பாவை திருவெம்பாவை பாடிட சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். மார்கழி மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுது, அதாவது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தனுர் மாதம் முழுக்கவே காலை 4 மணிக்கு எழுந்து விடுவது நல்லது. மார்கழி மாதம் 30 நாட்களும் நோன்பிருந்து இறைவனை வழிபட்டு கடைசி நாள் ஆண்டாள் பெருமாளுடன் ஐக்கியமாகி விடுகிறாள். இது நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்றால், ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியம் அடைய சிறந்த பக்தி தேவை அப்படின்றது தான். கார்த்திகை மாதத்தில் மாலையில் விளக்கேற்றது மாதிரி மார்கழி மாதம் காலையில் வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகள் ஏற்றுவது வழக்கம். முன்பெல்லாம் மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் தெருவில் பஜனை பண்ணிக்கிட்டு இறைவனுடைய நாமங்களை பாடிக்கிட்டு போகிறது வழக்கம். இப்பொழுது இது அவ்வளவா எல்லா இடத்திலும் நடைபெறது கிடையாது. மார்கழி ஸ்பெஷலாக இசை கச்சேரிகள், பஜனைகள், நாமஸ்கரணம் ஆகியவை எல்லா இடத்திலும் சபாக்களிலும் நடக்குது. தனுர் மாதம் முழுவதும் விடியற்காலை 4 மணிக்கு கோயில்கள் திறந்துவிடும். விடியற்காலை எழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதும் கோயிலுக்கு சென்று வருவதும் ஆரோக்கியம். இது மன தைரியத்தை ஏற்படுத்தும். உடலுக்கு நிறைய எனர்ஜியும் கிடைக்கும். மார்கழி மாதத்துல தான் வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதிரையும் நடைபெறுது. மார்கழி மாதம் ஒரு ஆன்மீக மாதம். நிறைய வழிபாடுகள் செய்து இறை சிந்தனையுடன் இருந்தால் இறையருளை பெற்று சகல நன்மைகளையும் நம்மளால பெற முடியும். மார்கழி மாதத்துல செய்ய வேண்டியவை: கோவிலுக்கு செல்வது, தீர்த்த யாத்திரை போவது, குலதெய்வ வழிபாடு செய்வது, பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது விடியற்காலையில் பூஜை அறையிலும் வாசலிலும் விளக்கேற்றுவது. இன்னும் மார்கழி மாதம் கட்டாயமாக இந்த 3 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாலே வாசலில் போடக்கூடிய பெரிய பெரிய கோலங்களும், வீட்டில் ஏற்றப்படும் தீபமும், ஆலயத்தில் கேட்கப்படும் பஜனை ஒளியும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இப்போதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றிட்டு தான் நாம் வர்றோம். இதோடு சேர்த்து இந்த மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு வருடம் முழுவதும் இறைவனை வழிபட்ட பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம். மார்கழி மாதத்துல பின்பற்றப்பட வேண்டிய பல விஷயங்கள்ல முதலாவதா செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வீட்டுல தீபம் ஏற்றுறது. இந்த மாதம் முழுவதும் காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையில தீபம் ஏற்றும் போது நீங்க எதை நினைத்து ஏற்றுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது ஐதீகம். இதற்கு காலையில 5:30 மணிக்கு உள்ளாக நீங்க தீபம் ஏற்றிடணும். அதனால சீக்கிரம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடணும். பலரும் இதை காலையில் எழுந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வாசல்
வாசலில் கோலம் போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அதாவது காலையில் நீங்கள் முதல்ல வாசலில் கோலம் போட்டதுக்கப்புறமா நிலைவாசலில் 2 அகல் தீபங்கள் ஏற்றணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு வீட்டில் சாம்பிராணி தூபம் வந்து போடணும். இந்த நேரத்தில் முடிந்தால் ஏதாவது நெய்வேத்தியம் வந்து செய்யுங்க. முடியலை அப்படின்ற பட்சத்தில் 1 டம்ளர் பாலை நெய்வேத்தியமாக வந்து வைங்க. அதுக்கப்புறமா பூஜையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நிச்சயமாக அது வந்து நடக்கும். அடுத்த வருடம் மார்கழி மாதத்துக்குள்ள உங்களுடைய இந்த நிலை மாறி சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகி இருக்கும். அடுத்ததா இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாடு தனுர் பூஜை. மார்கழி மாதத்துக்கு தனுர் அப்படின்ற இன்னொரு பெயர் வந்துட்டு இருக்கு. இந்த மாதத்தில் அனைத்து ஆலயங்களிலும் காலை நேரத்தில் தனுர் பூஜை வந்து செய்வாங்க. அதில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க. இதை செய்ய முடியாதவங்க பூஜைக்கு அபிஷேக பொருளில் பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்க. இந்த ஒரு பூஜையை செய்தால் வருடம் முழுவதும் இறைவனை நீங்கள் வழிபட்ட பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த தனுர் பூஜை வந்து செய்யுங்க. முடியாதவங்க அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அடுத்ததா நம்முடைய சந்ததியை வறுமை இல்லாமல் வாழ வைக்கக்கூடியது அன்னதானம். இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளாவது அன்னதானம் செய்தால் நம்முடைய சந்ததி முழுவதுமே வறுமை இல்லாமல் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி செய்ய முடியாதவங்க வீட்டில் கொஞ்சமாக பொங்கல் சுண்டல் அப்படின்னு ஏதாவது செய்து மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம். இதுவும் அன்னதானம் செய்த பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் இது போல வழிபாடு செய்து நாமும் நம்முடைய செல்வ நிலையை உயர்த்திக்கிட்டு நல்ல முறையில் வாழ வழி வந்து தேடிக்கலாம். அடுத்ததா மார்கழி மாதம் 30 நாளும் பெண்கள் தங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன, அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது மார்கழி மாதம் 30 நாளும் இந்த ஒரு வழிபாட்டை நாம் தொடர்ந்து வந்து செய்கிறப்போ அந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நாம் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அந்த வழிமுறைகளை தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வந்து வச்சிருப்பாங்க. வீட்டில் தன் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கணும், தன் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், தன் குடும்பம் செல்வ செழிப்போடு வளமாக வாழணும் அப்படின்ற வேண்டுதல் வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், தங்க நகை வாங்கணும் அப்படின்ற வேண்டுதலும் வந்து இருக்கும். எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி இங்கே சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் செய்து வந்தாலே வந்து போதும். நிச்சயமாக அந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இறைவனுக்கிட்ட எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு வந்து தெரியுமா? பெண்கள் காலையிலேயே எழுந்து முதல்ல சுத்தபத்தமாக வந்து குளிச்சிடணும். உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில், அதாவது அசைவம் சாப்பிடாம மற்ற தீட்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. உங்கள் மேலுக்கு மட்டும் குளித்தா வந்து போதும். குளிச்சதுக்கு அப்புறமா வாசல் தெளித்து கோலம் வந்து போடணும். கோலத்து மேலே முடிஞ்சா பசுஞ்சானம் பூசணிப்பூ வைக்கிறது வந்துட்டு வழக்கம். முடியாதவர்கள் மஞ்சள் தூளை தண்ணீரில் வந்து பிசைந்து வைத்து அதன் மேலே செம்பருத்திப்பூ அல்லது சாமந்தி பூ வைத்தாலும் தவறு கிடையாது. எங்கள் வீட்டில் கோலம் போட்டு அது மேலே பூ வைப்பதற்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைத்தாலும் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலராக வந்து சொல்லப்படுது. அடுத்தபடியாக பூஜை அறைக்கு போய் சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் வந்து செய்துட்டு ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கணும். ஒரு வெற்றிலை மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு 2 அருகம்புல் வைத்து குங்கும பொட்டு வைத்து பூஜை அறையில் வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் வந்து என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வந்து வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளிடமும் மனமுருகி பிரார்த்தனை வந்து வச்சுக்கிறங்க. இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி காமித்து உங்களுடைய பூஜையை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கணும். இந்த பூஜைக்காக 2 கற்கண்டுகள் நிவேதினமாக வைத்தாலும் போதுமானது. தினமும் மஞ்சள் பிள்ளையாரை புதிதாக தான் நீங்கள் பிடிச்சு வைக்கணும். பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து விடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் இந்த பூஜை செய்த வந்து நிறுத்திட்டு மீண்டும் மறுபடியும் மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூஜையை எப்போதும் போல நீங்கள் வந்து தொடரலாம். இந்த பூஜையில் மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை 6 மணிக்கு முன்பாக வந்து முடிச்சிருக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனுக்கிட்ட மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே வந்து கிடையாது.
அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே உங்கள் வேண்டுதல் நிறைவேற இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த எளிய வழிபாட்டு முறையை கடைபிடித்து இறைவனுடைய அருளை அனைவரும் பெற்று வளமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.